என்ன இந்த 5 ரூபா காயின் 8295. அட ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லல, காயின் பஜார்ல வந்து இதோட விலை 8295 ரூபாய்க்கு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 5 ரூபா நாணயம் இது உண்மையா அப்படின்னு நம்ம புக்ல போய் பார்த்துருவோமா? சரி வாங்க. என்னடா இது, அதே திலக்கு தான், அதே நாணயம் தான், அதே காப்பர் நிக்கல் தான், அதே 2007 தான், பாலகங்காதர திலகர் அந்த நாணயம் தான், வெறும் 1000 ரூபா தான் போட்டிருக்கு. ஒருவேளை நம்மளை ஏமாத்திட்டாங்களோ? என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிங்க. ஸோ இந்த நாணயம் உங்க கையில கிடைச்சிருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு நண்பர்களே. இந்த மாதிரி நுணுக்கமான தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நாணயங்களை பத்தின அவேர்னஸ் உங்களுக்கு வந்து நான் கொடுப்பேன், சரிங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்க, இந்த நாணயம் வந்து ஏன் அந்த காசு போட்டுருந்தது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டி இருக்கு, 2 விதமான நாணயங்கள் இருக்கு. இதோட விலை 6500, அந்த நாணயத்தோட விலை 1000. இது வந்து ஒரு சின்ன எரர் இருக்கு. ஸோ அந்த சின்ன எரருக்கு தான் இவ்வளோ வந்து காஸ்ட்லியா போகும். விலை அதிகமான நாணயம் திலக் ஜி அப்படின்னும், விலை கம்மியான நாணயம் திலக் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு சின்ன அச்சுப்பிழை தான், அது ஹிந்தியில இருக்கும், நம்மளால சரியா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அந்த திலக் ஜி விலை அதிகம், திலக் விலை கம்மி, சரிங்களா? இந்த அளவுக்கு நுணுக்கமான தகவலை உங்க வீட்டுக்கு உங்க போனுக்கே கொண்டு வந்து சேர்க்கிறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம நாணயம் தமிழ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க.